ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வந்தில்லம். இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன டின்னர்னா சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிக்கலான்ட்டு இப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்பிக்கு உண்டான மசாலா தாளிச்சுட்ருக்கேன், வெந்துட்டுருக்கு. இந்த இப்பி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இப்பி உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணால் இன்றைக்கி நைட் என்னோடய வேலை ஈஸி. இது கூட கரண்டி ஆம்லேட் போடுவேன். அது எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கரண்டி ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவு காரம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆம்லேட்டுக்கு கலக்கிற மாதிரி தான். வேணுங்கிறவங்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், உப்பு போட்டு ஒரு முட்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு முட்டையை கட் பண்ணி போட்டு அப்புறம் நல்லா கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் கொடுத்து இந்த மிளகாத்தூள், உப்பெல்லாம் நல்லா சாட்டையாகணும். மாதிரி மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துட்டா பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கடாய் மாதிரி சின்னதாக இருந்தால் இந்த கரண்டி ஆம்லேட் நல்லா பஞ்சு மாதிரி வரும். இது கூட வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆன பிறகு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் கம்மியாக ஊற்றினாலே போதும். ஸ்லோவாக வச்சு சிம்மில் தான் இது செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை இப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது எப்படி வருதுன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நல்லா போட்டோன்னா இப்படி குக் ஆயிரும். குக் ஆனதை மொல்லமாக திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இருக்கா? இருக்கு. நல்லா பொறுமையாக இப்படி திருப்பி போடணும். போட்டுட்டு இதுவும் நல்லா அடியில் குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே கமுத்துனா சூப்பரான கரண்டி ஆம்லேட் ரெடி. ஹாய், இன்னைக்கு என்ன நல்ல வரிகள்னு பார்க்கலாங்களா? ஒரு சப்ஸ்கிரைபர் நான் நேற்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நல்ல வரிகள் இருந்தால் சொல்லுங்கள் சொல்கிறேன்னு நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வரி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மீனிங் எல்லாத்துக்குமே தெரியும். எண்ணம் போல் வாழ்க்கை சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை அமையும். அப்படிதான் இறைவன் அமைச்சு வைப்பாருன்னு நான் நம்புறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் நல்ல எண்ணங்களோட பழகுங்க. ஒருத்தங்க மனசை கஷ்டப்படுத்தாத மாதிரி பேசுங்க. அதே போதும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க பாத்திரலாம். ஃபைனலா இப்பி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பி கரண்டி ஆம்லேட் இப்படிதான் வந்திருக்கு. இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, ஹாப்பி டே.